மக்களை, பைபிளில் மனம் திருந்திய மைந்தன் என்ற ஒரு கதை உண்டு. அதாவது 2 மகன்களில் ஒரு மகன் தன் சொத்தையெல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு காணாத தேசம் சென்று அந்த சொத்தையெல்லாம் செலவழித்துவிட்டு கடைசியில் ஒரு பன்றி மேய்க்கும் தொழிலை செய்து வந்தான். அங்கோ ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பன்றிக்கு போடும் உணவு கூட இவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவன் தன் தந்தையின் அன்பை, பாசத்தை, தான் தன் தந்தையிடம் வளர்ந்த விதத்தை நினைத்தான், உணர்ந்தான். நான் கடவுளுக்கு முன்பாகவும் என் தந்தைக்கு எதிராகவும் நான் குற்றம் செய்து விட்டேனே. என் தந்தையிடம் எவ்வளவு பெயர்கள் வேலை செய்கின்றார்கள், நானும் ஒரு வேலைக்காரனாக அவரிடம் போய் சேர்வேன், அவர் என்னை கட்டாயம் சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில், பாருங்கள், நம்பிக்கையில் தூரத்து தேசத்தில் இருந்து திரும்பவும் தன் பெற்றோரை நோக்கி வருகின்றான். அவன் வீட்டின் வெகு தொலைவில் வரும்பொழுதே அவர் தந்தை எதேச்சையாக வீட்டை விட்டு வெளியே வருகிறார். தன் மகனை காடுகின்றார். பாருங்கள், இதுதான் அன்பின் பலம். தூரத்தில் மகன் வருகின்றான். தந்தைக்கு தெரிகின்றது இது தன் மகனாகத்தான் இருக்கும் என்று. ஓடோடி சென்று கட்டி தழுவி மகனை அரவணைத்து முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். மகனும் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றான். அவன் 2 வார்த்தை கூறுகின்றான், அப்பா, கடவுளுக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் நான் குற்றம் செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று. தந்தைக்கு தெரிந்துவிட்டது அவன் உண்மையிலேயே மனம் வருந்தி திருந்திவிட்டான் என்று அவனை ஏற்றுக்கொண்டார். அதுபோலத்தான் மக்களே, நாமும் எவ்வளவு தவறு செய்தாலும் மனிதன் இயல்புதான். ஆனாலும் அதை உணர்ந்து திருந்திவிட்டால் கண்டிப்பாக கடவுள் உங்களை மன்னிப்பார், மன்னிப்பார், மன்னிப்பார். ஆகவே தவறு செய்து விட்டோமே, இதை எப்படி யாரிடம் கூறுவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடவுளிடம் கூறுங்கள், அவர் மன்னிப்பார். மன்னிப்பதுதான் தெய்வத்தினுடைய குணம். ஆகவே நாம் மனம் திருந்தி நல்லவர்களாக வாழ்வோம் மக்களே, இனிதாக வாழ்வோம்.